ரூபாய்க்கு யமகா ஃபேஷனோ வேண்டுமா எங்கள் குழுக்களில் பங்கு பெறுங்கள். வாசலரையே கூப்பன் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல முயற்சி. போனஸ் பிளஸ் பாயிண்ட். Please play and no demand points. ஆறு துணிசிங்கம் 4. Bengal 6, Singapore, Bengal 4, ஆட்டத்தில் இந்த நிமிடத்தில் பேங்க் ஆஃப் பரோடா அணி 6 புள்ளிகளும் துரசிங்கம் தூத்துக்குடி அணி 4 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த கபடி பெருமக்களே, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அளவில் ஒரு குழுக்கள் சீட்டு மட்டுமே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. மைதானத்தின் வாசலில் ரூபாய் 100 கொடுத்து எங்கள் புதிய ஒரு வாகனத்தை பெற்று செல்லலாம். என்ன டிராவல்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா 7 துணிசிங்கம் 4. வெல்கம் குமரேஷ் அண்ணா. கணபதி விஜய் பிரதர்ஸ் இருக்கு. யார் கூட மேட்ச்னு கேட்டீங்க, அண்ணே சொல்லிட்டாங்க. என்னால் படிக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தால் வேணா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. சாரி, பேரை படிக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். டிடி ஸ்குவாட் வெல்கம் ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். ஏன்னா நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், கொஞ்சம் சிரமம் ஷேர் பண்ணுறதுக்கு. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கால் பண்ணி வர எப்போன்னு கேட்டாங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்புக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத கொஞ்சம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வெல்கம் பிரபாரன், வெல்கம் வெல்கம் வெல்கம். 154 பேரில் 15 லைக்ஸ் தான் வந்திருக்கு. 173 பேருக்கு 15 லைக். தேங்க்யூ. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்கம் டேக்ஸில் குள்ளு இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள், குமரேஷ் அண்ணன் டைப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 3 மேட்ச்சு யார் யார் கூட அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே பாருங்கள், டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் ப்ரோ. அப்படியே தொடர்ச்சியாக ஃபைனல் வரைக்கும் மேட்ச் போகும்.
தேங்க்யூ தினேஷ்குமார் சார், தேங்க்யூ. அன்பு தம்பி வரலை. இன்னைக்கு நம்ம மேட்ச் மட்டும் லாஸ்ட் பிளேயர் எனக்கு வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ மட்டும் கொடுக்க போதும். ப்ரோ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. 3 மேட்சஸ் எது எதுன்னு வந்து குமரேஷ் அண்ணா டைப் பண்ணி இருக்கிறாங்க. கேமரா ரெடியானே அலைன்மென்ட் தம்பி நல்லா க்ளோஸா வச்சுங்க. அப்படி வச்சுங்க. கலர் வந்து நீயே கரெக்ட் பண்ணிக்கோ. Suges
தேங்க்ஸ் அசோக் அண்ணா. பண்ணாங்கும்பல இருந்து அசோக் அண்ணே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றிங்கண்ணா. 16-17 ஒரு சிறப்பான ஆட்டத்தை நடந்து நாங்கள் சிறப்பாக குருபிரசாத் வெல்கம். எல்லாருக்கும் நான் கமெண்ட் படித்து பதில் கொடுக்க முடியாது, மன்னிச்சுக்குங்க. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது, மேட்சை ரசிக்கணும். வெல்கம் அருண். கலர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் கலர் கம்மி பண்ணு கேமராமேன், கொஞ்சம் கலர் கம்மி பண்ணு. ஒரு துளி ஏத்து, ஓரத்துல ஒரு வெளிச்சம், சென்டர்ல ஒரு மாதிரி கொஞ்சம் அதிகம் பண்ணு. ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணு. சென்டர்ல ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு, ஓரத்துல அந்த அளவுக்கு இல்லை. சசிமலர் வெல்கம். 4 குவார்டர் ஃபைனல் தான், அப்படியே மேலே பாருங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ண டைம் இல்லை. கோலன் ப்ரோ செட் பண்ணிக்கங்க, ஹெச்டி குவாலிட்டி செக் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஹெச்டி குவாலிட்டியை செட் பண்ணுங்க, செட்டிங்ஸில் போயிட்டு. கார்த்தி சார், நம்ம கம்யூனிட்டி டேப்ல பார்க்காதீங்க, நம்ம கமெண்ட்ல மேலே போய் பாருங்க, குமரேஷ் அண்ணா போட்டிருக்கிறாங்க டீடைல்ஸ். நல்ல ஒரு டைட்டான மேட்ச், 2 பேரும் நல்ல டஃப் கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா, பெங்களூர் வெர்சஸ் தூத்துக்குடி. ஓகே, அருள் பிரகாஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த மேட்ச் பிஜே பிரதர்ஸ் வெர்சஸ் இன்கம் டேக்ஸ், 2வது குவார்டர் ஃபைனல். ஓகே 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 சாண்டி. ஓகே 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 பல்லப்பாளையம் சாண்டியா. ஓகே ஓகே ஓகே. ரம்மி இல்லை கிரீதரன், ரம்மி இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிஜே பிரதர்ஸ் வெர்சஸ் இன்கம் டேக்ஸ் சென்னை. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ, நாம பிஸ்கெட் நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க வாட்டர் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு, அப்படியெல்லாம் மறக்கவே மாட்டோம். 5 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டோம், 10 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டோம். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.
விஜய் பிரதர்ஸில் வந்து ஃபுல் டீம் வந்திருக்காங்க. குகனும் முத்துவேலு இல்லை. ஓகே விஜய் பிரதர்ஸ் வந்து கற்பகம் யூனிவர்சிட்டியில் பரணி ஆடுறா அப்படி. ஆனால் முத்துவேலு குகனும் இல்லை. ஆனால் நல்ல டீம் நீட்டாக வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வெயிட்டாக தான் இருக்கிறாங்க. அலந்தகரை டீம் இருக்கு ப்ரோ, இருக்கு அலந்தகரை இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மேட்சஸ் குவார்டர் ஃபைனல் யார் யாருக்குன்னு இருக்கு. குமரேச் அண்ணன் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. போனஸ் வச்சு அடிச்சா அப்படி போனஸ் பிளஸ் பாயிண்டா இல்லை போனஸ் பாயிண்ட் மட்டும் வைக்கையில பிடிச்சதுனால பாயிண்ட் மட்டும். கற்பகம் இல்லை சார், கற்பகம் யூனிவர்சிட்டி பரணி ஆடுறாங்க. கண்டிப்பா ப்ரோ எடுக்கலாம். ஒரு கோயம்புத்தூர் போகும்போது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்துடலாம் ப்ரோ. ஏன்னா இந்த வாரம் கோயம்புத்தூர் போறோம், அந்த டீம் வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்துடலாம். அலந்தகரை டீம் இருக்கு, அலந்தகரை இருக்கு. சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தந்தை வார்த்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகேஷ் 7ஆம் ஆண்டு வீரர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடுத்த சுற்றுக்கு முன்னேறப்போவதியா துரைசிங்கமணியா பெங்களூர் பரவடானி. அடுத்த அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறப் போகின்ற அணி யார் என்பது இந்த ஆட்டத்தில் நிறைய போட்டியில் தெரிய வரும். இரு அணிகளுமே அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அணியோடு துரைசிங்கமணியாவது கடுமையான பெங்களூர் பரோடா அணியினருக்கு ஆக இந்த நிலையில் 22-24 என்ற கணக்கில் இரண்டு அணிகளும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தை வந்திருக்கிறோம். இந்த ஆட்டத்தை வந்துள்ள கன்னியாகுமரி மாவட்ட கபடி கழக செயலாளர் மாநில இணை செயலாளர் சுபாஷ் அவர்களையும், ஜாயின்ட் செக்ரட்டரி கன்னியாகுமரி மாவட்ட கபடி கழக கன்வீனர் சுபாஷ் அவர்களையும், நடுவர்கள் முத்துகுமார் ஜெகன் அவர்களையும் டர்போ ஸ்போர்ட்ஸ் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்றுக் கொள்கிறோம். போட்டிக்கு வைத்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய முன்னாள் மாநில விளையாட்டுகளிலும் நீதிமன்ற விளையாட்டுகளாகிய சுபாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறது. சுபாஷ் நீதி விளையாட்டு வீரர் மாநில செயலாளர் கன்னியாகுமரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இருந்தால் மட்டுமே வேற வேற கிரவுண்டில் பண்ணுவோம். ஒரு கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக 2 சேனல்லையுமே போகும். ஃபேஸ்புக்லேயும் லைவ் போகுது, யூடியூப்லேயும் போகுது, 4 சேனலில் போயிட்டுருக்கு. யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்கள். 25-25 சம புள்ளி, சம புள்ளிகள். தேங்க்யூ சார்.
சுதீப் சார் தேங்க்யூ. தினேஷ் ப்ரோ வந்தாரா? தினேஷ் ப்ரோ வரல. தினேஷ் வரல, குமரேஷ் அண்ணா வந்திருக்கிறாங்க. நேத்திக்கு அவர் வரல. வெல்கம் குமரேஷ் அண்ணா, வெல்கம் வெல்கம். அஜித் இல்லை, போனஸ்ண்ணா. துரைசிங்கம் போனஸ், குனிசிங்கம் போனஸ். பிரச்சனை இல்லை. அற்புதம். மீண்டும் சம புள்ளிகள் 26க்கு 26. மொத போட்டியை தெரிவிக்க விட்டுருக்குறாங்க இரு அணிகளும். ரமேஷ் அவர் கமெண்ட்ல பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணதே இருக்காரு. மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம 2 சேனல்ல வர்றதுனால நம்ம நண்பர்கள் 2லயும் மாறி மாறி வருவாங்க. தினேஷ் அண்ணன் வேலை குமரேஷ் அண்ணன் பண்ணிடுவாரு. தேங்க்யூ நந்தகுமார், நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு நாங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் பிஜே பிரதர்ஸ் இன்கம் டாக்ஸ். அதான் நான் சொல்லியிருக்கேன், பிஜே பிரதர்ஸ் அண்ட் இன்கம் டாக்ஸ். தேங்க்யூ அகிலன், தேங்க்யூ. உண்மையாலுமே உங்களோட ஆதரவுகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மகிழ்ச்சின்னு சொல்றத விட பெரும் மகிழ்ச்சின்னே சொல்லலாம். மேட்ச் எப்படி வேணாலும் போகலாம், டை பிரேக்கும் போகலாம். டை பிரேக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக்கிள் பண்ணாங்க, டை பிரேக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரசிகர்களே? யார் ஜெயிப்பாங்க அங்கே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு டேக்கிள் பண்ணா டை பிரேக் பண்ணலாம். இல்ல டேக்கிள் மிஸ் ஆயிருக்கு. என்ன டைம் வேஸ்ட் பண்றாங்க. டர்னிங் பாயிண்ட் அரவிந்த் ப்ரோ டைம் சொல்லிட்டாங்க. இப்போ 4 நிமிடம், இன்னும் 4 நிமிடம் இருக்கு. 3 புள்ளி தானே. ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 லட்சம் ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 70,000, தேர்டு ஃபோர்த்து 40,000. ப்ரோ தேர்டு அல்லது ஃபோர்த் வரும் ப்ரோ அளந்த கரைக்கு. நேற்று நடந்த போட்டியெல்லாம் லீக் போட்டி நண்பா. நேற்று தோக்கிறது ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு போல்ல வின்னர் ரன்னர் வருவாங்க. கர்நாடகாவில் வந்து சுமி சிவா வந்து பெங்காபுரோட தான் ஜெயிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பூவரசனும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. துரைசிங்கம் அணியிலிருந்து யாருமே லைவ் பார்க்கலையா? நம்ம அணிக்கு இன்னும் ஓட்டு வரல. ருத்ராஜுக்கு ரசிகர் அதிகமாயிட்டாங்க தமிழ்நாடு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா ஒரு அற்புதமான வீரர். அது இந்தியா ஃபுல்லாகவே ரசிகர்கள் உள்ள ஒரு பிளேயர். பெங்காபுரோட தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு ஹரிஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாகராஜன் வந்து துரைசிங்கம் வின் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, ஜெகன் சொல்லியிருக்காங்க, சுதீப் சொல்லியிருக்கிறாங்க, சசிமலர் சொல்லியிருக்காங்க, கார்த்திக் சொல்லியிருக்கிறாங்க. ஓ சூப்பர், வருதுயா துரைசிங்கம் இல்லை, தூத்துக்குடி இல்லை. அதான் நான் பார்த்தேன். இப்போ வருது பாரு, கடன்னு. சூப்பர். துரைசிங்கத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ஒரு 100 பேர் கேட்பாங்க எங்க லைவுக்கு போனாலும். அவ்வளோ ரசிகர்கள். இப்போ அது தெரியுது இந்த கமெண்ட்லயே அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறீங்கன்ட்டு. பொறுமையா ரொம்ப நல்லா அடிச்சாரு. பட் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. 2 ஒரு வெயிட்டா இருக்காரு. நல்லா மேலே ஏற விட்டு நல்லா பவரை அடிக்கணும். சின்ன பையன் அடிக்கிற மாதிரி கீழே போய் அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. ஆனால் வாங்கியிருந்தா வாங்கியிருக்கலாம், டக்குன்னு வாங்கலை. ஒரு ரீச் ஆயிடுவோன்னு பயந்துட்டாங்க. இது கேமரா ரசிகர் ஆமாம், திருப்பி வச்சுட்டு ஜூம் அவுட் வச்சுருவோம். ஃபுல்லாக ஜூம் அவுட் வச்சு அற்புதம். போனஸ் +1. சிங்கமா கொக்கா? சிங்கம்ல கடைசி 2 நிமிடமா? அற்புதம். மேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான் வேற லெவல் சப்போர்ட்.
மருது மேட்சை ரசிக்கணுங்கிறீங்க, அங்கே ஆர்வத்தில் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் கிரவுண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களோ அதை விட நாங்கள் சொல்லுங்க. இது குவார்டர் ஃபைனல் மேட்ச் மொத்தமே வந்து இப்போ 7 டீம். ஓகே ஓகே. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல். மொத்தம் 7 மேட்ச் தொடர்ச்சியாக 7 மேட்ச் தொடர்ச்சியாக நடக்கும் ஃபைனல் வரைக்குமே. எல்லாம் அந்தந்த டீம் இருக்கான்னு கேள்வி கேட்டேன். இல்லை மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால கவனம் இருக்கு. கடைசி நிமிடம் ஆடியன்ஸோட சவுண்டை கேளுங்க. சூப்பர் 2 புள்ளிகள் 2 புள்ளிகள் அற்புதமான 2 புள்ளிகள். யார் எடுத்தது? யாரு? நம்பர் 8 யாரு? டிஃபென்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும். கட்டிட்டு இருக்க அப்படியே அதுக்குள்ள விட்டுட்டாங்களே. என்ன டை பிரேக் பிளான் பண்றாங்களா? டை பிரேக் பிளான் பண்ணிட்டாங்களா? டை பிரேக் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ரிஸ்க் இல்லாம. இல்ல ஒரு ரைடு கிடைக்குதான்னு தெரியல. அவுட்டான பிளேயர் வெளியே போகாம நிற்கிறேன் அப்படி. வந்துடும் அப்படி. ஆட மாட்டாங்க. டை பிரேக் எய்ம் பண்ணிட்டாங்க. முதல் போட்டியே டை பிரேக் மேட்ச். வேற லெவலியா ஒரு அற்புதமா பிளான் பண்ணி இருக்கிறாங்க துரை சிங்கம். டை பிரேக் போறதுக்கு டை பிரேக் தான் ஃபர்ஸ்ட்லேயே காளிதாசனை கழிச்சாங்க. என்ன டை பிரேக் போக மாட்டேங்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொன்னாங்க. அது நடந்தேறி உள்ளது. முதல் போட்டியே டை பிரேக். ஆடியன்ஸுக்கு பெரிய லெவல்ல இருக்கு ஒரு விருந்து. இது வேற லெவல். பசுபதி வரலை. என்னோட பேர் மோகன். ஜிகே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பேசியிருக்கிறது காளிதாசனா. மிக அற்புதமான பிளான் இது. தேவையில்லாம அடிக்க வேண்டான்னு மகேஷ் வெயிட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லுவாங்க டை பிரேக் போகுது, ரொம்ப கவனமா பாயிண்ட் போடணும், பார்க்கணும். ஒண்ணுக்கு 1. சுப்பிரமணி வரல ப்ரோ. பிளேயரோட பேரை அறிவிச்சு தான் அனுப்பி விடுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிளேயர் பேர் தெரியும். வாய்ப்பு இருக்கு. அவங்க டிஃபென்ஸ் அதை பிளான் பண்ணி தான், அதனால தான் வந்து டை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி தான் ஆடுறாங்க. பக்காவாக பிளான் பண்ணி தான் ஆடுறாங்க. 99% என்ன பொறுத்தளவு வாய்ப்பு இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். அந்த கையை எடுத்துட்டு போனஸ் புள்ளியாவே போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு மாறி டை பிரேக் ரொம்ப குறையாது பாயிண்ட். ஓகேங்களா? 7 புள்ளி போடுறோம்ல நான் டை பிரேக் போனஸ் புள்ளியாவே போட்டுட்டு போனோம்னா சூப்பர் ஐடியா. ஆனால் ஒரே நேரத்தில் 2 ஒரு ஆள் பாடி போனால் ஒரு போனஸ் வாங்கிட்டு இவங்களுக்கு பாயிண்ட் போட்டு அவங்க போகணும். எம்டி ரைட் போகணும். எப்படி மூளை பாப்பா அதை மேலே வச்சுங்க, கீழே இருக்க கமெண்ட் படிங்க. அதான் சிக்கல். அதுக்கு நான் ஐடியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் சொல்லித்தரேன். இடம் சின்னதாயிரும். வேற பிளானிங் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மிக சிறந்த அணிகள்ல 1 பேங்க் ஆஃப் பரோடா. இல்லை நைட் என்ன சாப்பிடல ப்ரோ. என்ன
கோல்டன் ரைடு தானா? கோல்டன் ரைடு தானா? இது தள்ளி தான் விடுவாங்க, தள்ளி தான் விடுவாங்க, தள்ளி தான் விடுவாங்க. நாலு நாலுண்ணா அவங்க பஸ் ரைடுனா அவங்க 5வது ரைடு ஃபர்ஸ்ட் 5வது ரைடு லாஸ்ட் ரைடு. என்னது கோல்டன் ரைடுக்கு போகுமா? எழுந்திருச்சு நின்று பார்ப்போம். போட்டாச்சு போனஸ் போட்டாச்சு. டை பிரேக் வந்துரு டை பிரேக் கோல்டன் ரைடு ஆடிக்கலாம். டை பிரேக்ல கோல்டன் ரைடு. சூப்பர் 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 கோல்டன் ரைடு. கோல்டன் ரைடு செமையா செமையா. முதல் டாஸ் போடுவாங்க, டாஸ் வின் பண்றவங்க ரைடு போடுவாங்க. டாஸ் வின் பண்றவங்களுக்கு என்ன அதாவது ரைடுன்னு இல்லை, எது வேணா சான்ஸ் இருக்கு. ஆனா ரைடு வந்து நமக்கு கிடைக்கணும். நமக்கு டாஸ் வின் பண்ணணும். யாரு டாஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் 99% வெற்றி வாய்ப்பு. பேங்க் ஆஃப் பரோடா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ருத்ராஜ் ரைடுக்கு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதனால டாஸ் வின் வந்து ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் லக்கு யாருக்கு இருக்கோ அவங்க தான் டாஸ் வின் பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ற அணி 99% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு பிறகு கார்த்திக் சார் அதை இன்னைக்கு மாத்திரலாம் விடுங்க. இந்த களத்தில் வந்து ராசி இல்லைங்கிறத நம்ம திருத்தி எழுதுவோம். சரித்திரத்தை திருத்தி எழுதுவோம், மாற்றி எழுதுவோம். ஆமா அதான் இது ஆகக்கூடாது இந்த டைம்ல. ஆஹா டாஸ்வின் பேங்க் ஆஃப் பரோடா கண்டிப்பா நம்பர் 8 தான் பாடுவாரு. எந்த மாற்றம் கிடையாது. இப்ப டிஃபென்ஸ்ல தான் இருக்கு. டிஃபென்ஸ் ஆடணும், டிஃபென்ஸ் ஆடணும். எப்படி டைம் அவுட் எல்லாம் கிடையாது? என்னாச்சு? எப்படி டைம் அவுட்? டைம் அவுட் கிடையாது. இல்ல ப்ரோ, டாஸ் வின் பண்ணி ரைடு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் ரைட்ல நம்ம டிஃபென்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்காமோ அதை எடுத்துக்கலாம். ஆனா யாருமே ரைடு தான் எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் ஈஸி. இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தா அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் பாயிண்டா இருந்தா மட்டும் மறுபடியும் ஒரு ரைடு கொடுப்பாங்க. ஜெயித்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். பேங்க் ஆஃப் பரோடா ஜெயித்து விட்டார்கள். பேங்க் ஆஃப் பரோடா ஜெயித்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் பேங்க் ஆஃப் பரோடா. அதை விட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம துரைசிங்கம் தூத்துக்குடி அணிக்கு. முதல் போட்டியே மக்களுக்கு அப்படி ஒரு விருந்த படைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள். Thank you.